ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இறைவன் அருளால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் மீன் செமி கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆந்திரா போயிருந்தப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. அதை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மீன் 1.5 கிலோ, பூண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 முழு பூண்டு, கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ, இஞ்சி ஒரு 300 சின்ன வெங்காயம், கரம் மசாலா, கொத்தமல்லி, ஜீரக, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கடுகு, வெந்தயம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கொத்தமல்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் கணக்கு பண்ணுறேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் அதிகம், ஜீரகம் அது 1 ஸ்பூன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்நீரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை தண்ணி கொதிக்குது, இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் இதில் இருக்கட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ். இந்த வெங்காயம் வணங்க வரையில் இந்த மசாலா இப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது வெந்நீரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பாருங்கள் செய்யலாம். காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வச்சுருக்கிறேன் 1.5 கிலோ மீனுங்கிறதுனால செமி கிரேவிக்கு இதில் ஆயில் போட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பத்தாது, மசாலா இருக்கிறதுனால நல்லா எண்ணெயிலே வணங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காஞ்சிடுச்சு. நல்லா வணங்கணும். உப்பு போட்டுடலாம். வணங்குறது சீக்கிரம் வணங்கும். நான் இதில் கொஞ்சம் கடுகு போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த கடுகு ஆயில் காயிட்டு கடுகு போட்டுக்கலாம்.
கடை பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொரியட்டு இது கொஞ்சம் போடுற கொஞ்சம் மறந்துட்டு போடுங்க. இதில் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் நான் போட்டேன், நீங்கள் ஒரு பீஸ் போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரையில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டோம். பிரிஞ்சு வர்றதுக்கு இந்த மசாலா நம்ம வெந்நீரில் ஊற்றி வச்சுருக்கிறோமில்ல, சாரி, இந்த வெந்நீர் போட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோமில்ல, அதை எடுத்து இதில் ஊற்றணும். அப்புறம் காமிக்கிறேன். நல்லா வதங்கிட்டு தூக்கி போடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா அப்போ தான் வணங்கிடுச்சுன்னு இது வதங்கிட்டு இருக்குது. குறைச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இங்கே இந்த மீனுக்கு மசாலாலாம் ஆல்ரெடி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒன்றும் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆல்ரெடி அதுலேயே எல்லாம் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுது காரம் இருக்குதாங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரெண்டுக்கு கிட்டத்தட்ட 3/4 டீஸ்பூன் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிக்கலாம். Yes. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணங்கிடுச்சு, ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஊற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாதிரிலாம் வெந்நீரில் அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா இந்த எண்ணெயில் நல்லா வணங்கி நல்லா ஃப்ரை ஆகிட்டு அப்புறம் இதுலேயே ஆயில் பிரிஞ்சு வெளியில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையில் இது வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். குறைச்சி வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் என்ன ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல எல்லாம் இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். இது அதே மாதிரி தான் வணங்கி வறுத்துட்டேன். நீங்கள் வெயிட் பண்ணியே தான் ஆகணும். இது கொஞ்சம் வணங்கிட்டு இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மீனை போட்டுக்கு
லைட்டாக ஃப்ரை பண்ண போகணும். ஒரு டைம் வந்துட்டு அடுத்தது திருப்பி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறது. இப்போ கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவ்வளோ ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. இது ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம் நம்ம. போதும், அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணுவாங்க. இந்த லேசாக லைட்டாக பச்சை வாசம் போனால் போதும். மீன் நான் எடுக்கிறது கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டேன். கேஸ் சிம்மில் வச்சுட்டு இப்படி எடுத்துக்கிட்டேன் சார். நீங்கள் பார்க்கலாம். செமி கிரேவினால போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பண்ணி இது நல்லா சுண்டி வரட்டு. அந்த மீன் வர வரையில் ஒரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி சுண்டி வர்றது. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 2 டைம் போடுறேன். 1 ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துடும். இப்போ அந்த மீனை எடுத்து அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செமி கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மீனை கேஸ் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வச்சிடலாம். கொஞ்சம் லோன் தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். 2 மினிட்ஸ் திருப்பிட்டு இந்த டைமில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். எடுத்து வச்சு அப்போ அப்படியே காமிச்சேன். செய்முறையில் காமிச்சேன் இல்லை, அந்த ஒரு மூடி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதில் சோம்பு போட்டிருக்கிறேன். இது இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் பால் போட்டு ஒரு அதிகம் வேண்டாம். தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் அதிகம் வச்சுருக்க வேண்டாம். அப்போவுமே ஒரு 2 மினிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹாட் பேக்கில் வைக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பையன் பார்த்துட்டு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்துருக்குது. கிரேவி கொஞ்சம் சார் சூடாக. சரி, ஓகே. ஆட்டு கொஞ்சம் ஆட்டு தம்பி. ஆட்டாக்கா சொன்னால் அவசரம்.
சூப்பராக வந்துடும். கிரேவி நல்லா இருக்குதா? ஆமாம், சூப்பராக இருக்கும். மீன் நல்லா வெந்திருக்குது. சாஃப்டாக. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி வீட்டில் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.